ஈஸியான குடமிளகா பொரியல் செய்வது எப்படி செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸியான குடமிளகா 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். குடமிளகாய் வந்து சுத்தமாக கழுவிக்கலாம். ஓகேவா? குடமிளகா வந்து இப்போது நறுக்கி வச்சாச்சு. அழகாக பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், வரமிளகா, ஒரு 3 பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. சரி, இப்போ வந்து எப்படி குடமிளகா பொரியல் செய்யலான்ட்டு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க. இப்போ வடை சட்டி வச்சோடனே எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள், லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் எடுத்து நல்லா போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வேகிற கலவை மட்டும், அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இந்த கேப்சிகம் பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து விட்டமின்ஸ் சத்தெல்லாம் இருக்குது. ரெண்டாவது உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு இளைக்கிறதுக்கு இந்த கேப்சிகம் பொரியல் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த கேப்சிகம் வந்து வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷத்தில் வெந்துடும் அந்த காய். அதனால் அடிக்கடி சேர்த்துக்குங்க. கேப்சிகமில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு தெரிவிங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.